வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட ஒரு லெட்டரும், ஸோ அது வந்து 18 மாதம் அரியரோட யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யாரெல்லாம் 10 வருஷம் ஆயிடுச்சு உங்களோட கேன்டீன் கார்டு, நீங்கள் எந்தெந்த கண்டிஷன் இருந்தால் நீங்கள் ஃபிசிக்கலாக கேன்டீனில் போயிட்டு உங்களோட கார்டு வந்து ரினியூவல் பண்ணணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா CAA கான்ஸ்டன்ட் அட்டெண்டன்ட் அலோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30/4/2025 ஒரு லெட்டர் ஒன்று வந்தாச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/1/2024 6,750 ரூபாய் யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8,438 ரூபாயை வந்து அமௌண்ட் அதிகரித்து கொடுக்கறதுக்காக ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. ஸோ இது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட DA 50% வந்து ரீச் ஆனதுனால, ஸோ அந்த 50% வந்து எப்போ அதிகமாச்சோ அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2024 நம்மளோட 50% கிராஸ் ஆனதுனால யாருக்கெல்லாம் CAA கிடைக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது அமௌண்ட்டு கிடைக்கும். இது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. யாருக்கெல்லாம் இன்றைக்கி டேட்டில் பென்ஷனாக கூட CAA கான்ஸ்டன்ட் அட்டெண்டன்ட் அலோன்ஸ் வந்து யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். ஸோ இது வந்து ஏன் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட கண்டிஷன் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஃபஸ்ட்டு டிசபிலிட்டியாக இருப்பாங்க. அதாவது 100% டிசபிலிட்டியாக இருந்திருக்கணும். அவங்களுக்கு 100% டிசபிலிட்டியாக இருக்காங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே 6,750 ரூபா வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிசபிலிட்டியாக இருந்தால் மட்டுமே எனக்கு வந்து கிடைச்சிடுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. அவங்களோட சர்வீஸில் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து அட்ரிபியூட்டபிள் இல்லை அக்ரிவேட்டில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்திருக்கணும். டிசபிலிட்டி வந்து சர்வீஸ் டிசபிலிட்டி வந்து அட்ரிபியூட்டபிளாக வந்து இருந்திருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிடைக்கும். மற்ற எல்லாருக்குமே இது வந்து கிடைக்காது. ஒன்லி யாருக்கெல்லாம் CAA கிடைக்குதோ இன்றைக்கி டேட்டில் அவங்களுக்கு மட்டும்தான் 6,750 ரூபாயிலேருந்து 8,438 ரூபாயா வந்து அதிகமாகும். ஸோ அது வந்து 1/1/2024 இது வந்து எப்போ கிடைக்கணுமோ அது வரைக்கும் கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து 2 டைம் வந்து வந்தாச்சு இந்த லெட்ரு. ஸோ ஒன்று வந்து 18/9/2024 சேம் இந்த அலோன்ஸ்க்காகவே லெட்டர் ஒன்று எடுத்தாங்க. அப்போவுமே இது வந்து மென்ஷன் பண்ணி தான் வந்தாச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து சொல்ல இது வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்க போகிறதில்ல, ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியுமே 30/10/2024 மறுபடியும் அதே லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் மெமரண்டம் வந்தாச்சு. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் PGN பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கொடுத்தாங்க DOPPW. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்ஸ் அண்ட் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2017 இதுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போது 6,750 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி வந்து 4,500லேருந்து 6,750 ரூபாயா வந்து அதிகமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6,750 ரூபாலேருந்து 8,438 ரூபாயா வந்து அதிகமாகுது. கிளியராக புரிஞ்சுக்குங்க. யாருக்கெல்லாம் இப்போ நான் பே ஸ்லிப்பில் காட்டுற மாதிரி CAAன்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிட்டு அதுக்கு 6,750 ரூபா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கிது அப்படின்னாக்கா அந்த 6,750 ரூபாய்க்கு பதில் 8,438 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 1/1/2024 உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டு, அதுக்கான அரியர் வந்து சேர்ந்து வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேமிலி பென்ஷனர் வந்து இருக்கீங்க, உங்களோட பேன் கார்டெல்லாம் அப்டேட் ஆகலை, க்ரோசரி கார்ட்லேயும் லிக்கர் கார்ட்லேயும் கேன்டீன் கார்டில் வந்து உங்களுக்கு வந்து பேன் கார்டு அப்டேட் ஆகாது இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட கேன்டீன் கார்டு அப்டேட் பண்ண போகிறீங்க. 10 வருஷம் வந்து ஆயிடுச்சு, சீக்கிரமாக அதோட வேலிடிட்டி வந்து முடிய போகுது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த கார்டு கொண்டு போயிட்டு கேன்டீன் மூலிமாவே அது வந்து ரினியூவல் பண்ணுங்கள். வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணாக்கா அது வந்து ஆகாது உங்களுக்கு. ஸோ அதனால் யாரெல்லாம் ஃபேமிலி பென்ஷனராக இருக்கீங்க உங்களோட பேன் கார்டு எந்த பெனிஃபிஷரியோட பேன் கார்டு, அதுவும் சர்வீஸ் பென்ஷனராக இருந்தாலும் சரி ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலும் சரி உங்களோட பேன் கார்டு வந்து இங்கே அப்டேட் ஆகாது இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட கேன்டீன் கார்டு அப்டேட் வந்து கேன்டீன் மூலிமா வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணி ரினியூவல் பண்ணிங்களோ அதே மாதிரி உங்களோட கேன்டீன் மூலிமா உங்களோட கார்டு வந்து ரினியூவல் பண்ணிங்க. ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் வந்து கேட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம செக் பண்ணும்போது இது வந்து தெரிஞ்சாச்சு. ஸோ அதனால் இது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க. நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.